காந்தாரி, நான் ஒன்று கேட்பேன். மறைக்காமல் பதில் சொல்ல வேண்டும். கேளுங்கள். நீ உண்மையிலேயே என்னை விரும்பித்தான் மணந்து கொண்டாயா? உங்களை மனமாற விரும்பித்தான் நான் மணந்து கொண்டேன். ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? கண் தெரியாத என்னை மணக்க எந்த பெண் தான் விரும்புவாள்? அதனால் தான் அப்படி கேட்டேன். இனி அப்படி ஒரு நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது. இனி உங்களது கண்களாக நான் இருப்பேன் காலம் முழுவதும். உனது பேச்சு எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு பெண் தன் அழகை அவளது கணவன் ரசிக்க வேண்டும் என்று விரும்புவாள். நானும் அழகென்றால் என்னவென்றே அறியாதவன். உண்மையான அழகு அகத்தில் இருக்கிறது. அதை ரசிக்க கண்கள் தேவையில்லை. உண்மையான அன்பிருந்தால் போதும். அழகாக பேசுகிறாய். அதனால் நீ நிச்சயம் பேரழகிதான். உங்களின் அழகு எத்தகையது என்று அரண்மனை பெண்கள் இதுவரை உங்களிடம் சொல்லாமலா இருப்பார்கள்? அது இருக்கட்டும் காந்தாரி, எனது லட்சியம் கனவு என்ன தெரியுமா? தெரியும், நன்றாக தெரியும். என்ன தெரியும்? இந்த அத்தினாபுர பேரரசுக்கு சக்கரவர்த்தியாவது. நான் சொன்னது சரிதானே? எப்படி இத்தனை துல்லியமாக சொல்லிவிட்டாய்? எனக்கு மன ஓலை வந்தவுடனேயே உங்களை பற்றிய அத்தனை விவரங்களையும் தேடி தேடி தெரிந்து கொண்டேன். நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்ட சங்கதி ஒன்று உள்ளதே. என்ன அது? என் பட்டத்து அரசியாக என்றென்றும் காந்தாரி இருப்பது. வெகு நேரமாக என் முகத்தில் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறீர்களே. ஆம், உன் கடலை போன்ற கண்களுக்குள் நான் தொலைந்து போனேன். அதுதான். என்னையே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இளவரசர் வில்வித்தையில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பேசுவதை பார்த்தால் காதல் வித்தையிலும் வீராதி வீரர் போலிருக்கிறதே. உண்மைதான். உன்னை போன்ற பேரழகான பெண்ணை கண்டால் கல்லுக்கும் காதல் சுரக்கும். நான் வெறும் மனிதன் அல்லவா? அதுதான் காதலை சுமக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் குந்தி, சுயம்பரத்திற்கு முன்னால் என்னை எங்காவது பார்த்திருக்கிறாயா? அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படி ஒரு கேள்வி?
அன்று சுயம்பர மண்டபத்தில் 100க்கும் மேற்பட்ட இளவரசர்கள் உனக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீயோ நேரடியாக என்னிடம் வந்தாய், என் கழுத்தில் மாலையிட்டு என்னை மயக்கினாய், மற்றவர்களை எல்லாம் ஏமாற்றினாய். என்னை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? உங்களை கண்ட கண்கள் இன்னொருவரை ஏறிட்டு பார்க்குமா என்ன? நான் என்ன அத்தனை பேரழகனா? இல்லையா? எந்த பெண்ணும் உங்களை கண்டதும் காதலில் விழுவது உறுதி. ஆனால் நான் செய்த தவப்பலன் உங்களை கரம் பற்றும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. நானும் பாக்கியம் செய்தவன் தான். அதனால்தான் நீ சுயம்பரத்தில் கொண்டு வந்த மாலை என் கழுத்தை அலங்கரித்தது. உங்களை பார்த்ததும் 7 ஜென்மமாய் உங்களோடு வாழ்ந்தது போல் ஒரு உணர்வு. அதனால்தான் மந்திரத்திற்கு கட்டுண்டவள் போல் நேரிடையாக உங்கள் கழுத்தில் வந்து மாலையை சூடிவிட்டேன். இனி காலம் முழுவதும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்போது பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாமா? இல்லை என்றால் பொழுது புலர்ந்துவிடும். வா. காந்தாரி, வந்து விட்டோமா? தர்பாருக்கு வந்து விட்டோமா? வந்து விட்டோம். வாசனை, வாசனை, இந்த தர்பாரின் வாசனை சிறு வயதிலிருந்தே எனக்கு மிகவும் பிடிக்கும். இதோ படிக்கட்டு. இதன் மேலே ஏறிச் சென்றால் நேரே சிம்மாசனம். நீ இங்கே இரு, இப்பொழுது பார். பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் உட்காருவது தவறு. ஆனாலும் பரவாயில்லை. யாருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது? எனக்குத்தானே. காந்தாரி, இதோ பார், இங்கு 2 சிங்கங்கள், நான் 3வது சிங்கம். காந்தாரி, நான் எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன் காந்தாரி? பார்த்து சொல். என் கண்ணை பட்டுவிடும் போல் இருக்கிறது. காந்தாரி, உனக்கு ஒன்று தெரியுமா? என் பட்டாபிஷேகத்து அன்று நான் உரையாற்றுவதற்காக என்றோ தயாராகிவிட்டேன். அந்த உரையை கேள். எனது பிரியமான அத்தினாபுரத்து மகாஜனங்களே, வணக்கம். சூரியன் உதிக்கும் மறையும். மனிதர்கள் பிறப்பார்கள், இறப்பார்கள். சாம்ராஜ்யங்கள் உருவாகும், வீழ்ச்சியடையும். ஆனாலும் எனது காலம் பொற்காலம் அல்ல, அதற்கும் மேலானது. நான் அகங்காரத்தோடு பேசவில்லை. இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் எனது ஆட்சி சரித்திரத்தில் நீங்கா புகழோடு மிகவும் பிரகாசிக்கும். ஏனெனில் இதுவரை இந்த தேசங்களை ஆண்டவர்கள் அனைவரும்
தங்களது 2 கண்களால் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஆட்சி செய்தார்கள். இவர்களிலிருந்து நான் வேறுபட்டவன். ஏனென்றால் நான் 3வது கண் கொண்டு ஆட்சி செய்யப் போகிறேன். இந்த உலகமே என்னை ஆள பிறந்தவன் என்று போற்றப் போகிறது. இந்த அண்டத்தில் ஒரு சூரியன், ஒரு சந்திரன் என்பதைப் போல் மன்னர்களில் ஒரே ஒரு திருதராஷ்டிரன் தான். எனக்கு முன்பும் எவரும் அகக்கண் கொண்டு ஆட்சி புரியவில்லை. எனக்கு பின்பும் எங்கும் யாரும் தோன்றப் போவது இல்லை. வாழ்க அத்தினாபுரம்! நீடூழி வாழ வேண்டும் அத்தினாபுர மக்கள்! வணக்கம். வணக்கம். காந்தாரி, 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 இளவரசே. காந்தாரி, எவ்வளவு நேரமாக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, என்னை மன்னிக்க வேண்டும். அமர்ந்த நிலையிலேயே உறங்கிவிட்டாயா காந்தாரி? உறங்கினேனா? இல்லை இல்லை, இயற்கையின் அழகில் என்னை மறந்திருந்தேன். இயற்கையின் அழகா? அப்படி எதை கண்டு நீ மதிமயங்கி இருந்தாய்? நான் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. இன்று பௌர்ணமி அல்லவா? அதனால்தான் நிலவு ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. குளிர்ந்த நிலவின் அழகில் நான் கரைந்து போனேன். நீ பேசுவதை கேட்டால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நிலவு மெய்மறக்கும் அளவிற்கு அத்தனை அழகானதா? ஆமாம். பௌர்ணமி நிலவின் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். பசிக்கூட எடுக்காத, ஒரு நாளும் திகட்டாத. நீ சொல்வதை கேட்க கேட்க எனக்கும் நிலவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் அதுதான் நடக்காதே. நிலவு எப்படி இருக்கும்? நீதான் எனக்கு சொல்ல வேண்டும். கண்டிப்பாக சொல்கிறேன். நிலவு வட்ட வடிவத்தில் இருக்கும். அதிலிருந்து வீசும் ஒளி வெள்ளி நிறத்தை ஒத்திருக்கும். வட்ட வடிவம், வெள்ளி நிறம். நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் கண்டுபிடித்து விட்டேன். நாம் உணவருந்தும் தட்டை போல இருக்கும். சரிதானே? என்ன, உணவருந்தும் தட்டா? ஐயோ, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் விளையாட்டாக சிரித்து விட்டேன். விளையாட்டு? ஆம், விதி என்னோடு விளையாடிய விளையாட்டு. இப்போது மனைவியாக வந்த நீயும் என்னோடு விளையாடுகிறாய் இல்லையா? தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். எனது சிரிப்பில் எந்த உள்நோக்கமும் இல்லை. உன்னை குறை சொல்லி அர்த்தம் இல்லை. இந்த ஏளன சிரிப்பு இன்றா நேற்றா
நான் பிறந்த நாள் முதலாக என் செவிகளில் ஒலித்துக் கொண்டுதானே இருக்கிறது. அதற்கு நீ மட்டும் விதிவிலக்காய் என்ன? சிரி, நன்றாக சிரி. உன் கணவன் பார்வை இல்லாதவன் என்று எக்காலமிட்டு சிரி. இது எனக்கு அழகிய சிரிப்புத்தான். ஐயோ, இளவரசி, நீங்கள் எனது தெய்வம். நான் உங்களை பரிகாசித்து சிரிப்பேனா? காந்தாரி, நீ வருந்த வேண்டாம். பிறவியிலேயே பார்வை இல்லாமல் பிறந்தவன் நான். இருளை தவிர நான் எதையுமே கண்டதில்லை. நான் நிலவினை புரிந்து கொள்ள முயற்சித்தது என்னுடைய முட்டாள்தனம் தானே. இளவரசே, இருளில் இருப்பது எத்தனை கொடுமையானது என்பது இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. நான் உங்களை நேசிப்பது உண்மையானால் நான் இப்பொழுது எடுக்கும் முடிவுதான் உன்னதமான முடிவாக இருக்கும். நீங்கள் பார்க்க இயலாத எதையும் நான் பார்க்க விரும்பவில்லை. என் கணவரால் ரசிக்க முடியாத எதையும் நான் காண விரும்பவில்லை. இது நான் வணங்கும் ஈசன் மீது ஆணை. ஈசன் மீது ஆணை. ஈசன் மீது ஆணை. இளவரசே, காந்தாரி, இளவரசே, இனிமேல் நீங்கள் பார்க்காத எதையும் நானும் பார்க்க முடியாத. காந்தாரி, என்ன இது காந்தாரி? ஏன் இந்த கொடுமை? நான் அனுபவிக்கும் சித்திரவதைகள் போதாதா? வேண்டாம் காந்தாரி, வேண்டாம். உன் கண்கட்டை அவிழ்த்து விடு, அவிழ்த்து விடு. தயவு செய்து அவிழ்த்து விடு. வேண்டாம் காந்தாரி, வேண்டாம். இளவரசே, இது நான் ஆத்திரத்திலோ அவசரத்திலோ எடுத்த முடிவென்று நீங்கள் எண்ணி வருந்த வேண்டாம். நான் தீர்க்கமாக முடிவெடுத்தே என் கண்களை கட்டிக்கொண்டேன். தயவு செய்து என் கண்கட்டை அவிழ்க்கும்படி வற்புறுத்த வேண்டாம். காந்தாரி, உன் பரிபக்தி என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் காலமெல்லாம் கண்களை கட்டிக்கொள்வது எத்தனை கடினமானது! இது உன் வாழ்வையே முடக்கி விடாதா? உன் முடிவை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாதா? பிதாமகர், என்னை மன்னிக்க வேண்டும். இதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, சிரமமும் இல்லை. என் கணவரின் மன உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் சிறந்த வழி. எனக்கு இந்த உலகில் என் கணவரை விட வேறேதும் முக்கியமில்லை. அவரால் உணர முடியாததை நான் உணர விரும்பவில்லை. அவரால் ரசிக்க இயலாததை
நான் ரசிக்க விரும்பவில்லை. அவரால் காண முடியாததை நான் காணப்போவதில்லை. இது சத்தியம். ஆஹா, உன் தியாகம்தான் எத்தனை பெரியது! இதுவரை நான் செய்த தியாகம்தான் பெரியது என்று இருமாப்புக் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ தியாகத்திற்கே புதிதாக இலக்கணம் எழுதிவிட்டாய். இந்த உலகம் உள்ளவரை உன் பதிபக்தியை உலகமும் போற்றும். பெண்களில் பேறு பெற்றவள் நீ. பெண்ணே, உனது தியாகம் பாராட்டுக்குரியது. இந்த ஹத்தினாபுரத்தின் புகழை 7 லோகமும் அறியச் செய்துவிட்டாய். இப்படி ஒரு பெண் வாழ்ந்தாள் என்று வானகமும் வையகமும் உன்னை போற்றிக்கொண்டே இருக்கும். ஹத்தினாபுரத்திற்காக நான் பட்ட பாடுகள் சொல்லில் அடங்காதவை. ஆனால் என் துயரங்கள் அனைத்தையும் நொடியில் நீ துரும்பாக்கிவிட்டாய். கண் பார்வை இருந்தும் பார்க்க முடியாது என்பது எத்தனை பெரிய துயர்! நீயோ உனது கணவனுக்காக அந்த தியாகத்தை செய்ய துணிந்திருக்கிறாய். என் ஆன்மா உன்னை என்றென்றும் போற்றிக்கொண்டே இருக்கும். இளவரசி, இளவரசி காந்தாரி கண்களை கட்டி கொண்டிருப்பது கொடுமையாக இல்லையா? காந்தாரி அவள் கண்களை மட்டும் கட்டிக்கொள்ளவில்லை, இந்த அத்தினாபுர அரண்மனையில் இருக்கும் அத்தனை பேர் கண்களையும் கட்டிவிட்டார். என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையே. காந்தாரி இதை தெரிந்து செய்தாளோ இல்லை தெரியாமல் செய்தாளோ, ஆனால் அவள் செய்திருக்கும் காரியம் இந்த அத்தினாபுரத்தையே உலுக்கிவிட்டது. பார்த்தாயா? இனி அத்தினாபுரத்தில் காந்தாரி வைத்ததுதான் சட்டம். நிலவா, அத்தினாபுர அரசியலை நிர்ணயிக்கும் சக்திகளில் ஒருவரான பீஷ்மர் என் அக்காவின் புகழை உருகி உருகி பாடியிருக்கிறார். அரசாலும் உரிமையை கையில் வைத்திருக்கும் அந்த கிழவியோ கண்ணீரில் காந்தாரிக்கு ராஜ்ய உரிமையை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறார். போட்டிக்கு வர வாய்ப்புள்ள அந்த பாண்டுவின் மனைவி குந்தியோ பாசம் மிகுந்த என் அக்காளிடம் சரணடைந்து விட்டாள். இளவரசே, இவ்வளவு கல் நெஞ்சம் படைத்தவராக இருக்கிறீர்களே, அதை நினைக்கும் பொழுது என் கண்களே கலங்குகிறது. வருத்தமாக இருந்தால் நீயும் கண்ணை கட்டிக்கொள். எனக்கு இது தேவைதான். எதுக்கு கேட்கணும்? வாங்கி. என்னடா புலம்புகிறாய்? ஒன்றுமில்லை. எதிரிகளை வளைத்து போட என்ன வழி என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். யோசிக்காமல் என் அக்காள் செய்த காரியத்தால் அத்தனை பேரும் என் வலையில் தானே வந்து சிக்கியிருக்கிறார்கள். நிலவா, இனி நடப்பதை மட்டும் நன்றாக வேடிக்கை பார். இளவரசே, எதையோ தேடுவது போல் தேடிக்கொண்டே இருக்கிறீர்களே, இது அடுத்தவருடைய அரண்மனையாச்சே. அடே முட்டாள், நான் தேடவில்லையடா, கிடைக்கப் பெற்றேன்.
அத்தினாபுரம் என்னிடம் அகப்பட்டது. வா பீஷ்மா, உட்கார். உன்னுடன் மனம் விட்டு பேசி எத்தனை நாட்களாயிற்று. நீங்கள் சொல்வது சரிதான். நாம் இருவருமே பணிகளில் சிக்கிக் கொண்டோம். காலம் போனதே தெரியவில்லை. மனம் விட்டு பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்படி அமைதியாக இருந்தால் எப்படி? காரணமில்லாமல் என்னை அழைக்க மாட்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். தங்கள் முகத்திலும் ஏதோ சோகம் இழையோடுகிறது. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அம்மா. என் பிள்ளையான உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் பொறுப்புகளை உன் தலையில் சுமத்தி விடுகிறேன். ஹத்தினாபுரத்தின் பொறுப்புகளை சுமக்கப் பிறந்தவன் நான். தங்கள் வருத்தம் என்ன என்பதை சொல்லுங்கள் அம்மா. பீஷ்மா, சொல்வதற்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் சொல்லித்தானே ஆக வேண்டும். தயங்காமல் சொல்லுங்கள். பாண்டுவின் ஆயுட்காலம் அத்தனை சரியில்லை என்பதை வியாசர் கூறியது உனக்கு நினைவிருக்கிறதா? மரணம் அவனை காலடி தடம் போல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நானும் அதை அறிவேன். விரைவில் பாண்டுவின் சந்ததி பெருக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அம்மா? பாண்டுவிற்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு வாரிசுகள் உண்டாகும், வாய்ப்புகளும் அதிகமாகும். என்ன யோசிக்கின்றாய் பீஷ்மா? பீஷ்மா, தங்களுடைய எண்ணம் சரிதான் அம்மா. மத்ரா தேசத்தில் சல்லியனின் தங்கை மாத்ரி என்ற பெண் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறாள். அந்த அழகான பெண் பாண்டுவிற்கு பொருத்தமாக இருப்பாள் என்று தோன்றுகிறது. அப்படியானால் காலம் கடத்த வேண்டாம். உடனே மத்ரா தேசத்திற்கு புறப்படு. காலத்தை முந்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சரி, நான் உடனடியாக புறப்படுகிறேன். வெற்றி செய்தியோடு திரும்புகிறேன். என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கள் அம்மா. ஹத்தினாபுரத்தின் காவலன் நீ. உனது காரியம் வெற்றியடையட்டும். ஆம், கூடிய விரைவில் அனைத்தும் நடக்கட்டும். வரவேண்டும் பீஷ்மரே. கங்கையின் புதல்வன் உலகம் போற்றும் பீஷ்மாச்சாரியார் எங்களின் அரண்மனைக்கு வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எழுந்தரு. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. தயவு கூர்ந்து தாங்கள் அமர வேண்டும். வாருங்கள், அமருங்கள். பிதாமகர் களைப்பாரி உணவருந்த வேண்டும். உன் உபசரிப்புக்கு நன்றி சல்லியா. உன்னிடம் ஒரு கோரிக்கையை எடுத்து வந்திருக்கிறேன். கோரிக்கையா? கட்டளையிடுங்கள், நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். சல்லியா, உன் தங்கை மாத்திரியை என் மகன் பாண்டவிற்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும். என்ன யோசிக்கிறாய் சல்லியா? பாண்டு இளவரசருக்குத்தான்
குந்தி தேவியை மணமுடித்து விட்டீர்களே, அதனால் என்ன? ஒருவேளை பட்டத்திராணியாகும் கனவு என் தங்கைக்கு இருக்கலாம் அல்லவா? அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? நான் அவளிடம் கலந்து பேசிவிட்டுதான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். இப்படி சொல்வதற்கு தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தாராளமாக உன் தங்கையிடம் கலந்து பேசிவிட்டு என்னிடம் வந்து உன் பதிலை சொல். அதுவரை நான் இங்கேயே காத்திருக்கிறேன். மாத்ரே, நம் அரண்மனைக்கு பீஷ்மர் வந்திருக்கிறார். யார்? பிதாமகர் பீஷ்மர் வந்திருக்கிறாரா? ஆம், பிதாமகர் பீஷ்மரே தான். எதற்காக எதற்காக அண்ணா வந்திருக்கிறார்கள்? பாண்டு இளவரசருக்கு உன்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள் அண்ணா? உன்னை இளவரசர் பாண்டுவிற்கு பெண் கேட்டு வந்திருக்கிறார் பீஷ்மர். நீங்கள் சொல்வது உண்மைதானா? இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்பது கனவில்லையே. என்ன உளறுகிறாய்? எனக்கொன்றும் புரியவில்லை. அண்ணா, நீங்கள் பீஷ்மருக்கு என்ன பதில் கூறுவதாக உள்ளீர்கள்? இளவரசர் பாண்டுவிற்கு உன்னை மணமுடித்து கொடுப்பதில் எனக்கு விருப்பமில்லை. அரசாளும் வாய்ப்பு உனக்கோ உன் வாரிசுகளுக்கோ கிடைக்காது. உன் பதில் என் கருத்தை ஒத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உனக்கு என்னவாயிற்று? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? உன் பதில்தான் என்ன? அண்ணா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். பாண்டிய இளவரசரை நான் மணந்து கொள்ளவே விரும்புகிறேன். நீ அவரை மணந்தால் அந்த புறத்தில் அடைந்து கிடக்க வேண்டியதுதான். அந்த புறம் அல்ல, அவரது காலடியில் எனக்கு இடம் கிடைத்தால் போதும். அவருக்கு பணிவிடை செய்தே எனது காலத்தை கழித்து விடுவேன். என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றல் இல்லை அண்ணா, இதுதான் உண்மை. பாண்டிய இளவரசரை நான் நேசிக்கிறேன். இதென்ன புது கதையாய் இருக்கிறது? எங்கே கண்டாய் அவரை நேசிப்பதற்கு? கோயில் குடமுழுக்கு விழாவில் நான் அவரை கண்டேன். அந்த நிமிடமே என் மனதை பறிகொடுத்து விட்டேன். என் காதலை தெரிவிக்க வழியில்லை. ஹத்தினாபுரத்து இளவரசரை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று எப்படி கேட்பேன்? கேட்டாலும் அது எப்படி நடக்கும்? இந்நிலையில் பாண்டு குந்தி தேவியை மணக்கிறார் என்றதும் என் உள்ளம் நொறுங்கி போனது. நடைப்பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் தீரா காதலை, என் நேசத்தை அந்த இறைவனே புரிந்து கொண்டார் போலும். பாண்டிய இளவரசருக்காக என்னை பெண் கேட்டு பீஷ்மர் வந்திருக்கிறார். அதை நீங்கள் தயை கூர்ந்து தடுத்து விடாதீர்கள். கலங்காதே மாத்ரி, உன் அண்ணன் என்றும் உன் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்க மாட்டான். நான் இப்பொழுதே பீஷ்மரிடம் சென்று நம் சம்மதத்தை தெரிவித்து விடுகிறேன். ஆயுஷ்மான் பவா. தங்களை காக்க வைத்ததற்கு மன்னிக்க வேண்டும். மாத்ரியை பாண்டு இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுக்க எனக்கு பரிபூரண சம்மதம். பிதாமகரே, மாத்ரியின் விருப்பமும் அதுதான். மிக்க மகிழ்ச்சி சல்லியா. நான் உடனடியாக திருமணத்திற்கான ஏற்பாடு செய்கிறேன்.
காந்தாரி, வா, என் அருகில் அமர்ந்து கொள். காந்தாரி, நீ இப்பொழுது உன் கண்களை கட்டி கொண்டாய். இல்லை என்றால் என்னை கண்டு பேரானந்தத்தில் திளைத்து போவாய். அப்படியா? அப்படி என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போது என்னை கண்டால் நான் பார்வையற்றவன் என்று யாராலும் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறீர்கள்? விதுரன், அண்ணா, நான் வந்தது தங்களுக்கு எப்படி தெரியும்? நீ மட்டுமல்ல, இந்த அரண்மனையில் நடக்கும் ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு தெரியும். ஆச்சரியமாக இருக்கிறதே. இது என்ன ஆச்சரியம்? இன்னும் ஆச்சரியங்கள் இருக்கிறது. இப்பொழுதுதான் என்னை காண யாரேனும் இருந்தால் நலமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறாய். சற்று என்னை பார். இங்கு விளக்கு இருக்கிறது. இதில் பழம் இருக்கிறது. இதில் பானகம். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பார்த்து கொண்டிருந்தால் போதும். அண்ணா, என்ன, விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயா? என் அகக்கண்கள் எப்போதும் விழித்துக் கொண்டே இருக்கும். இங்கே மலர்கள் இருக்கின்றன. காந்தாரிக்கு மலர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் வைத்திருக்கிறாள். இந்த நறுமணம் இப்பொழுது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. இங்கே என் ஆபரணங்கள், என் கிரீடம் எல்லாம் இருக்கிறது. இது சத்திரிய தர்மத்தை காப்பாற்றப் போகும் வாள். என்னைப் போலவே கூர்மையாக இருக்கிறது. அண்ணா, இதையெல்லாம் எப்போது நான் தான் சக்கரவர்த்தி என்று முடிவெடுத்தேனோ அப்பொழுதே அதற்காக என்னை நான் தயார் செய்து கொண்டேன். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. அது மட்டுமில்லை, என் அரசியல் ஞானத்தை அறிய விரும்புகிறாயா? அந்த அங்க தேசத்தில் நடந்த அரசியல் சூழ்ச்சிகளை பற்றி என்ன நினைக்கிறாய்? தவறான வழிகாட்டுதலின் விளைவே இதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை. தலைமை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். தான் மகுடம் சூடிக்கொள்ளப் போகிறோம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பாண்டுதான் சூடப் போகிறார் என்ற விஷயத்தை அவர் அறிந்தால் அதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவரால் எப்படி அரசராக முடியும்? யாராவது வாருங்கள். இனிமேல் தான் ஆக வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. மகாபாரதம், பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம். மகாபாரதம் மகாபாரதம். மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன்.
साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे